தற்போது முன்னாள் அமைச்சர் செம்மலையிடம் பேசலாம். வணக்கம் சார். அதிமுக நடத்தக்கூடிய இந்த கூட்டம், இதுல வெளிப்படுத்துற கருத்துக்கள், இதில் முக்கியமான அதிமுகவுடைய நிர்வாகிகள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார்கள். இதை தலைமை எந்த அளவுக்கு பரிசீலிக்கும் அப்படின்னு நம்பலாம்? அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து முடிந்த 2024 மக்களவை தேர்தல் முடிவுக்கு பிறகு அந்த கட்சி நிர்வாகிகளை, குறிப்பாக தேர்தல் களத்திலே பணியாற்றிய கழக பொறுப்பாளர்களை அழைத்து தலைமை, குறிப்பாக எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் கருத்துக்களை கேட்டு எங்களுக்கு ஆலோசனை வழங்கி வருகிறார்கள். இது நீங்கள் சொன்னதைப் போல அதிருப்தி வெளிப்படுத்துவதான கூட்டமாக இல்லை. நல்ல ஆலோசனைகளை அல்லது தேர்தல் களத்திலே எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை, தேர்தல் களத்திலே நமக்கு இருந்த குறைபாடுகளை, தேர்தல் களத்திலே எங்களுக்கு இருந்த சிக்கல்களை எல்லாம் நிர்வாகிகளாகிய நாங்கள் எடுத்துச் சொல்லுகிறோம். அதை கேட்டு உள்வாங்கி வருகிற சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் எப்படிப்பட்ட தேர்தல் வியூகத்தை வகுப்பது என்கிற அந்த ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை எங்களுடைய பொதுச் செயலாளர் எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். எங்களுடைய இலக்கை பொறுத்தவரையில் 2026 சட்டமன்ற தேர்தல் தான். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் தமிழக மக்கள் ஒரு மாதிரியாக வாக்களிப்பார்கள். நாடாளுமன்ற தேர்தலை ஒரு விதமாக அணுகுவார்கள், சட்டமன்ற தேர்தலை ஒரு விதமாக அணுகுவார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் தேசிய கட்சிகளை தவிர்த்து எங்களோடு ஒத்த கருத்துடைய தேமுதிக, எஸ்டிபிஐ, பூவை ஜெகன் கட்சிகள் போன்ற கட்சிகளை வைத்து நாங்கள் இந்த தேர்தலை சந்தித்தோம். மக்களுக்கு திமுக ஆட்சி மீது அதிருப்தி அதிக அளவில் இருந்தாலும் அந்த கூட்டணி பலத்தாலே அவர்கள் எங்களை விட வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நிர்வாகிகள் தெரிவித்த கருத்துக்கள்ல வாக்குகள் திமுக வாங்கினதை குறிப்பிடுறீங்க இல்லையா? அதுல சிறுபான்மையினருடைய வாக்குகள் அது அதிமுகவிற்கு கிடைக்கல அப்படின்ற வருத்தத்தை நிறைய பேர் வெளிப்படுத்தி இருந்தாங்க. இப்போ இது சார்ந்த ஆலோசனை நிறைய வெளிப்படுறதுக்கான காரணம் என்ன? நிச்சயமாக, அதாவது சிறுபான்மை, குறிப்பாக இஸ்லாமிய மக்களை உள்ளடக்கிய கட்சியான எஸ்டிபிஐ எங்களோடு சேர்ந்தாலும், அதாவது எதிர்கட்சிகளுடைய, குறிப்பாக ஆளுங்கட்சி கூட்டணியிலே இருக்கிற கட்சிகள் எங்களை பற்றிய ஒரு தவறான கருத்தை அந்த சிறுபான்மை மக்களிடம் பரப்பினார்கள். நாங்கள் ஏற்கனவே பிஜேபியோடு கூட்டணி இருந்த அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் வெளியிலே வந்தாலும் மறைமுகமான ஆதரவு அவர்களுக்கு இருக்கிறது, கொடுக்கிறார்கள், கள்ள உறவு வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிற போது அந்த சிறுபான்மை மக்களிடம் ஒரு குழப்பம் ஏற்பட்டது. அதை எங்களாலே தெளிவுபடுத்த முடியவில்லை. இன்றைக்கு உறுதியாக எங்களுடைய பொதுச் செயலாளர் இனி எந்த காலத்திலும் பிஜேபியோடு ஒட்டுமில்லை, உறவுமில்லை என்று சொல்லிவிட்ட பிறகு இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுபான்மை மக்கள் அதை நம்ப தலைப்பட்டு இருக்கிறார்கள். எனவே இந்த தேர்தலில் எங்களுக்கு அது பலன் கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் சட்டமன்ற தேர்தல் நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும். இந்த மக்களவை தேர்தல் கூட எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு வாக்கு சதவீதம் குறையவில்லை. ஏற்கனவே பெற்ற வாக்கு சதவீதத்தை நாங்கள் அதிகமாகத்தான் பெற்றிருக்கிறோம். ஆனால் ஆளுங்கட்சி கூட்டணிக்கு, திமுக கூட்டணிக்கு கிட்டத்தட்ட 6.5% வாக்குகள் குறைந்துதான் இருக்கின்றன. எனவே எங்களுடைய வாக்குகளை நாங்கள் தக்க வைத்திருக்கிறோம், எங்களுடைய வாக்குகளை நாங்கள் அதிகப்படுத்தி இருக்கிறோம். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நீங்கள் சொல்வதை போல அது சிறுபான்மையினர் வாக்குகளை எங்களாலே இந்த தேர்தலில் ஈர்க்க முடியவில்லை. காரணம், எதிர்கட்சி, குறிப்பாக ஆளுங்கட்சி கூட்டணியை சார்ந்தவர்கள் எங்கள் மீது மறைமுகமாக ஒரு வதந்தியை கிளப்பிவிட்டதாலே சிறுபான்மை மக்கள் எங்களை அந்த அளவுக்கு நம்பவில்லை. இனி நம்ப தொடங்குவார்கள். காரணம், நாங்கள் அந்த எடுத்த நிலைப்பாட்டிலே உறுதியாக இருக்கிறோம். எதிர்கட்சிகள் இது போன்ற வதந்தியை பரப்பதனால சிறுபான்மையினருடைய வாக்குகள் கிடைக்கலையா, அல்லது பாஜக குறித்த விமர்சனம் இன்னும் கூர்மையாக இல்லாததுனால அவர்களோட நம்பிக்கையை அதிமுகவால பெற முடியவில்லையா? இரண்டையும் எடுத்துக்கொள்ளலாம். அவருடைய பொய் பிரச்சாரம் அவர்களுக்கு பலன் கொடுத்தது. நாங்கள் அதை எதிர்கொண்டு மக்களிடம் அதை விளக்கத்தை சொல்லுவதற்கு கொஞ்சம் தவறிவிட்டோம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். காரணம், அதாவது
பொய் வேகமாக பரவும், உண்மை கொஞ்சம் தாமதமாகத்தான் சென்றடையும். எனவே பொய் இப்பொழுது வேகமாக பரவி இந்த தேர்தலில் எங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நிச்சயமாக உண்மை வெல்லும். அந்த அதாவது சொல்லுவார்களே, மனக்குரங்கு உறங்குகிற போது மனசாட்சி ஊர் சுற்ற கிளம்பிவிடும், இந்த மனசாட்சி உறங்கும் போது மனக்குரங்கு ஊர் சுற்ற திரும்பி புறப்பட்டு விடும் என்று சொல்வதை போல பொய் கொஞ்சம் வேகமாக பரவிவிட்டது இந்த தேர்தலில், அவ்வளவுதான். ஓகே, இப்போ அதிருப்தி வெளிப்படல அப்படின்னு சொல்றீங்க. இப்போ கூட்டத்துல வெளிப்படுற கருத்துக்கள் அப்படியான இல்ல, அது ஆலோசனைகளாக நம்ம எடுத்துக்கலாம். ஆனா கூட்டத்துல முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவிடம் கேள்வி கேட்கப்பட்டதுனால அவர் வெளியில் வந்து செய்தியாளர்களை சந்தித்த போது, நான் என்ன எம்ஜிஆரா ஜெயலலிதாவா, நாங்களும் வாக்கு கேட்க தான் செஞ்சோம், ஆனா போடல, அதுக்கு நாங்க என்ன செய்யறது அப்படின்ற மாதிரியான கேள்வியை முன்வைக்கிறத வந்து அதிருப்தியா தானே பார்ப்பாங்க. இல்ல அதிருப்தி இல்லை, அதாவது ஒப்பிடுகிறார். அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலும் புரட்சி தலைவர் அம்மா அவர் காலத்திலும் அவங்க வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர். அவங்க வந்து அந்த சக்தியை சார்ந்துதான் எங்களுடைய இயக்கம் செயல்பட்டது. நாங்கள் அரசியலை சந்தித்தோம். ஆனால் இப்பொழுது அது போன்ற ஆளுமை மிக்க அந்த 2 தலைமைகளும் இல்லாத நிலையிலே எங்களுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் தலைமையில் இன்றைக்கு ஒரு ஜனநாயக முறையில் இந்த கட்சியை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறோம். எனவே அன்றைக்கு இருந்த நிலை வேறு, இன்றைக்கு இருந்த நிலை வேறு. எனவே எங்களுடைய மறைந்த தலைவர்களை, அவருடைய சக்தியை, அவருடைய மக்கள் செல்வாக்கை ஒப்பிட்டு பார்க்கிற போது எங்களுக்கு ஒப்பிட்டு பார்ப்பதிலே தவறில்லை. அது அதிருப்தி என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. எங்களுடைய தலைவர்களை பெருமைப்படுத்தியதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே அந்த எங்களுடைய தலைவர்களினுடைய வழியிலே இன்னும் கழகத்தை வலுப்படுத்தவும் பலப்படுத்தவும் எங்களுடைய ஆக்கப்பூர்வமான பணிகள் நிச்சயமாக இருக்கும். அதற்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் எங்களுக்கு தக்க ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள். இது போன்ற எதிர்வினையாற்றக்கூடிய சூழல்களை முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தபோது பார்ப்பது மிகவும் அரிதான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். அப்போ அந்த அளவிற்கான ஒரு ஜனநாயகம் கொடுக்கப்படுது அப்படின்னு பார்க்கணுமா, அல்லது கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கு அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது, அது உண்மையா? இல்ல கட்டுப்பாடு, அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் சில சேதாரங்கள் ஏற்பட்டது உண்மைதான். அந்த சேதாரங்களுக்கு பிறகு இப்பொழுது எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் கட்டுப்பாடாக கட்டுக்கோப்பாக இந்த இயக்கம் இன்றைக்கு செயல்பட்டு வருகிறது. அதில் மாற்று கருத்து கிடையாது. எனவே கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்காமல் சில பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லுவதெல்லாம் ஊடகங்களும் பத்திரிகைகளும் எதிர்க்கட்சியினரும் பரப்பிவிடுகிற ஒரு வதந்தி, பொய் செய்தி தான் என்று எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அப்படிப்பட்ட நிலைமை எங்களுடைய இயக்கத்தில் இப்பொழுது இல்லை. சசிகலாவுடைய சுற்றுப்பயணம் தென்காசியில இப்போ தொடங்கி இருக்கு. இப்போ இதனுடைய தாக்கம் அதிமுகக்குள்ள இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? நிச்சயமாக இருக்காது. திருமதி சசிகலா அவர்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. அவர் கட்சியில் உறுப்பினராகவும் இல்லை. அதை எனவே அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. ஏதோ சுற்றுப்பயணம் என்று சொல்லுகிறீர்கள். இன்றைக்கு ஆடி மாதத்திலே அடியெடுத்து வைப்பது அவ்வளவு நல்லதல்ல. வேண்டுமானால் ஆன்மீக பயணத்திற்கு வேண்டுமானால் ஆடி மாதம் உதவும். எனவே அரசியல் ரீதியாக ஏதோ அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்துவதைப் போல அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒன்றிணைப்பதைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி அதை பத்திரிகையை வெளியிட்டு இருக்கிற நிலைமையிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்குத்தான் இந்த செய்தி பரப்பப்படுகிறது. அவர்களும் என்னை பொறுத்தவரையில் யாரோ தூண்டி விடுகிறார்கள் அவரை. எனவே அவர் செய்வது அவராக செய்கிறாரா அல்லது யாராவது தூண்டுதல் பேர், அரசியல் கட்சியில் தூண்டுதல் பேரில் செய்கிறார்களா அல்லது எங்களுடைய இயக்கத்திற்கு ஏதாவது தொந்தரவு கொடுக்கிற வகையில் சில கட்சிகள் அவரை தூண்டிவிடுகிறதா என்று தெரியவில்லை. எனவே திருமதி சசிகலாவை பொறுத்தவரையில் அது ஒரு காலாவதியான செக். எனவே காலாவதியான செக்கின் மூலமாக பண பரிமாற்றம் நடக்காது, அது செல்லாது. காலாவதியான செக் செல்லாது. அதை போலத்தான் இன்றைக்கு திருமதி சசிகலா அவருடைய நிலைமை இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் முன்பை விட இப்போ ஒருங்கிணைப்புக்கான குரல்கள் அதிகமாக அதிமுகவிற்கு உள்ளேயே எழுவதாக கேள்விப்படுகிறோம். இந்த ஆலோசனை கூட்டத்திலேயுமே கூட ஒருங்கிணைப்பு தேவை என்ற கருத்தை சில நிர்வாகிகள் முன்வைத்ததாகவும் தகவல்கள் சொல்லப்படுதே. இல்லை அது மாதிரி கருத்துக்கள் இப்போ நான் கூட அந்த எங்களுடைய சிதம்பரம்
மக்களவை தேர்தல் பொறுப்பாளராக இருந்த நான் அதிலே கலந்து கொண்டேன். அப்படிப்பட்ட கருத்துக்கள் நிச்சயமாக அங்கே எதிரொலிக்கவில்லை. அதாவது ஒருங்கிணைப்பு என்று எங்கே வருகிறது? அதாவது கழகத்திலிருந்து நீக்கப்பட்டவர்கள், கழகத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள், நாங்கள் யாரை விட்டு விலகி வந்தோமோ அவர்களோடு இணைந்து கொண்டு எங்களுடைய இயக்கத்துடைய வெற்றிக்கு பாதகமான செயல்களை எல்லாம் செய்தவர்களை மீண்டும் இணைக்க எங்களுடைய தொண்டர்கள் எப்படி சொல்லுவார்கள் அல்லது எப்படி அவர்களுக்கு மனம் வரும்? எனவே எங்களுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொடுத்த இரட்டை இலை சின்னம் இருக்கிறது. புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் கட்டிக்காத்த இந்த இயக்கம் வலுவாக இருக்கிறது. எனவே தொண்டர்கள் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே தொண்டர்கள் மத்தியிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்குத்தான் இப்படி ஒருங்கிணைப்பு என்ற பேச்சு வதந்தி பரப்பிவிடுகிறது. ஆனால் தலைமை குறிப்பாக எங்களுடைய பொதுச் செயலாளர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். காரணம், ஒருங்கிணைக்க வேண்டிய அவசியமே இல்லை. சில சேதாரத்தை சேர்ப்பதன் மூலம் என்ன லாபம் வரப்போகிறது? அவர்களாலே தென் மாவட்டங்களிலே அதிக வாக்குகளை வாங்கி வெற்றி பெறலாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஒன்றை ஒரு உதாரணத்திற்காக சொல்லுகிறேன். 18 சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்த முந்தைய சட்டமன்றத்தில் 18 சட்டமன்ற உறுப்பினர்களை பதவியிறக்கம் செய்த போது இடைத்தேர்தல் நடந்தது. அந்த இடைத்தேர்தலிலே அதாவது 10 தொகுதிகள் தென் மாவட்டங்களில் நடந்தன. அந்த 10 தொகுதிகளிலே 7 தொகுதிகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இழந்தது. அப்படி என்று சொன்னால் அவர்களுடைய சொந்த மாவட்டம் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள், அவர்களது சமுதாயத்தை அதிகமாக நாங்கள் சமுதாய தலைவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் ஏன் அந்த தேர்தலில் அவர்களாலே வாக்கு பெற முடியவில்லை? அப்பொழுது நாங்கள் ஒன்றாகத்தானே இருந்தோம். எனவே இதெல்லாம் ஒரு மாயை. ஆனால் எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தவரையில் தனிநபரை நம்பி ஒரு கட்சி நிச்சயமாக இருக்காது. இங்கு நாட்டாண்மை அரசியல் செய்ய முடியாது. எனவே இது ஒரு ஜனநாயக அமைப்பு. கட்சி தான் முக்கியம் எங்களுக்கு. எனவே தனிநபர் இங்கே ஆதிக்கம் செலுத்த வேண்டும், நாட்டாண்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது இனிமேல் இங்கு நடக்காது, இந்த இயக்கத்தில் நடக்காது. எனவே ஒருங்கிணைப்பு என்ற அந்த பேச்சுக்கே இடமில்லை, அப்படிப்பட்ட ஒரு அவசியமும் இல்லை. இனி எங்களுக்கு எதிர்காலத்தில் இந்த கட்சியை மேலும் பலப்படுத்துவது அல்லது திமுக கூட்டணியை எதிர்கொள்ளுகிற அளவிற்கு கூட்டணியை பலப்படுத்துவது அல்லது திமுக கூட்டணியிலே இருக்கிற கட்சிகள் நிச்சயமாக அடுத்த தேர்தலில் ஒரு சில கட்சிகள் வெளியேறுவதற்கான சமிக்கைகள் தெரிகிறது, வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அப்படிப்பட்டவர்களை எப்படி 1967 பேரறிஞர் அண்ணா அவர்கள் காங்கிரஸ் கட்சியை வீழ்த்துவதற்கு அதை எதிரும் புதிருமாக இருந்த சுதந்திரா கம்யூனிஸ்டுகளை சேர்த்தார், மாப்போசியையும் ஆதித்தனாரையும் சேர்த்தார், ஃபார்வர்ட் பிளாக்கை சேர்த்தார். இது போன்ற பல்வேறு கட்சிகளை, மாறுபட்ட கருத்துக்களை கொண்ட கட்சிகளை கூட ஒருங்கிணைத்து காங்கிரஸை வீழ்த்தியதை போல நிச்சயமாக 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை எதிர்கொண்டு பலமான கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடிக்கும். எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கான அந்த வாய்ப்பை நாங்கள் உருவாக்குவோம். நிச்சயமாக எங்களுடைய ஆட்சி அமையும். இணைப்பில் வந்து எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி திரு செம்மலை. வணக்கம்.